ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆரி டிலைட்ஸ் டிசைனர். இன்றைக்கி நம்ம வந்து 3mm பீடை வச்சு இந்த டிசைன் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் போல் 3 லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப் வந்து வரைய போகிறோம். ஸ்கொயர் ஷேப்பை கொஞ்சம் சாய்ச்சி வரையணும். ஓகேவா? இப்போ நான் 0வில் வச்சுருக்கேன்னா நெக்ஸ்ட்டு டாட் வந்து 3ல் வந்து நான் வைக்கிறேன். சரியா? ஏன்னா நம்ம லீஃபெல்லாம் வரனால ஒன்றுக்கு ஒன்று இடிக்க சான்ஸ் இருக்கிறதுனால 3 சென்டிமீட்டர் கேப்பில் நீங்கள் வந்து டாட் வச்சுக்கோங்க. இந்த டாட் நீங்கள் வைக்கிறது பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சை ஒட்டி வைக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி, அதாவது 0.5 ஓகேவா, அந்த கேப்பில் வந்து நீங்கள் வந்து டாட்டை வச்சுக்கோங்க. இதுக்கும் செயின் ஸ்டிச்சுக்கும் இடையில கேப் இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் நம்ம அந்த லீஃபை வந்து நம்ம கரெக்டாக வரைய முடியும். இதுக்கும் எவ்வளோ கேப்பு அப்படின்னிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 0.5 கிட்ட நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 0.5 விட கூட இருந்தாலும் பரவாயில்ல, லீஃப் பெருசாக வரும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஆனால் கம்மியாக ஆக்கிடாதீங்க, லீஃப் போட முடியாது. அடுத்து இந்த சேஃபுக்கு வந்து எல்லா சைடும் ஈக்குவலாக 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கடுத்து ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இதில் இன்னொன்று என்னென்னா 4 பீடு தான் இருக்கணும். இன்னொரு கணக்கு. ஓகேவா? 4 3mm பீடு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? எல்லா சைடும் ஈக்குவலாக 4 பீடு தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ நமக்கு அந்த சேஃப் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் இந்த வரைஞ்சிருக்கிறது வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் வரைஞ்சிருக்கேன். நான் பண்ண அந்த 4 பீடு வைக்கும்போது கூட தான் வருது, அது பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு காட்டணுன்றக்காண்டி ரஃப்பாக தான் வரைஞ்சேன். ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக வரையணும் அப்படின்னிங்கன்னா 1 சென்டிமீட்டர். ஓகேவா? எல்லா சைடும் 1 சென்டிமீட்டர் நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3mm பீடை 4 பீடு தான் எல்லா சைடும் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து நம்ம திரும்பும்போது லாக் வச்சுட்டு திரும்பணும். இதே மாதிரி நம்ம எல்லா சைடும் வந்து நம்ம வந்து 4 பீடு வந்து கொடுத்துட்டு சென்டரில் வந்து 2 பீடு. சரியா? 2 பீடு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? இப்படி கொடுத்துட்டு 2 பீடு நான் நெக்ஸ்ட் இதில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சரியா? புதுசாக போடும்போது உங்களுக்கு வந்து அளவு தெரில அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது நம்ம போட்டுட்டு நடுவில் உள்ள 2 பீடு எப்படி வைக்கணும் அப்படின்னா இதை மாதிரி வச்சுட்டு நீங்கள் சிங்கிள் பீட் நாட், நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன், அது எப்படி எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இதை மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதாவது முதலுக்கு நான் வந்து சிங்கிள் பீட் நாட், அதாவது அடுத்ததோடு நான் வந்து கனெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போது ரெண்டாவது 2 பீடு வைக்கும்போது லோட் பண்ணும்போது நான் வந்து தனியாக எண்ணாட்டே போட்டுக்கலாம். சரியா? அதாவது இந்த டிசைன் முடியும் போது நீங்கள் எண்ணாட் போட்டுக்கோங்க. ஊடால வர்றதுக்கெல்லாம் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து சிங்கிள் பீட் நாட்டே போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி ஃபில் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து லீஃப் வந்து ஃபில் பண்ண போகிறோம். சரியா? லீஃப் ஃபில்லிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சில்க் த்ரெட்டில் நான் வந்து டார்க் க்ரீன் கலர், ஓகேவா, அந்த கலரில் நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? லோடிங் தான், லோடிங் ஸ்டிச். இதுக்கு வந்து நம்ம வந்து ஏன் த்ரெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக த்ரெட் ஒர்க்கில் வரது தான். சரியா? நீங்கள் த்ரெட் கொடுக்கும்போது இன்னும் அழகாக தெரியும். அதனால தான் நான் வந்து த்ரெட்டு வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் சாரீ என்ன கலரோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் பிசுறு வராமல் பார்த்து கொடுக்கணும். நம்ம இந்த த்ரெட் ஒர்க் மேலே இந்த 3mm பீடு வரனால நல்லா எம்போஸ்டாக தெரியும். நம்ம அதனால தான் நான் இங்கே மேக்ஸிமம் த்ரெட் ஒர்க் கொடுக்குறதுக்கு வந்து ரீசனே பார்த்திங்கன்னா இந்த பீடு வந்து இப்போ வந்து நல்லா எம்போஸ்டாக தெரியுது. ஓகேவா? அதனால் இந்த டிசைன் நம்ம போடும்போது இன்னும் நல்லா அழகாக இருக்கும், எடுத்து காட்டும். ஓகேவா? ஸோ இந்த லீஃப் டிசைனை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இதே த்ரெட்டில் வந்து நம்ம வந்து லாக் போட்டுக்கோங்க, நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த அந்த சேஃபை வந்து சுற்றி நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோம், ஒரு லேயர் வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஒரே ஒரு லேயர் கொடுத்தா போதும்.
ரொம்ப பெருசாக இன்னொரு 2 லேயர் கொடுத்திங்கன்னா பெருசாகிடும். சரியா? அதுக்கடுத்து வந்து நான் வந்து 3mm பீடு எடுத்திருக்கேன். 3mm பீடு, கட் பீடு, அதுக்கடுத்து வந்து கிளாஸ் பீடு, க்ரீன் கலர் கிளாஸ் பீடு. சரியா? நான் க்ரீன் கலர் த்ரெட்டு வச்சுருக்கனால நான் க்ரீன் கலர் கிளாஸ் பீடு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு சின்ன சின்ன புட்டா டிசைன் மாதிரி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் லீஃபை சுற்றி 2 லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துல வந்து நான் வந்து ஸ்டோன் வைக்கிறேன், அல்லது நீங்கள் வேறு எதனா வைக்கிறனாலும் வைக்கலாம். அவ்வளோதான், அந்த டிசைன் முடிஞ்சு. ரொம்பவே அழகான டிசைன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ்.